கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான செம காமெடியான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் வந்து முருங்கைக்காய் கீரை முருங்கைக்காய் சாம்பார் ஃபுல்லாக வச்சு அசத்துறாங்க நம்ம தீபா. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் கார்த்திக் வந்து எப்படியாவது வந்து நம்ம ஜெயிச்சாகணும், அதுக்கு ஒரே வழி வந்து என் ஃப்ரெண்டு பிரியா தான் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற அப்படின்னோன்னா, அவள் பிஸ்னஸில் அவள் தான் வந்து டாப்பு, அவளை வந்து ஜெயிக்கிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது, அவகிட்ட வேலை பார்க்குறது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டம், அவள் சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலே வேலையை விட்டு தூக்கிடுவா, அப்படிப்பட்ட அவகிட்ட கார்த்தியை அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அவனால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ஐஸ்வர்யாவும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு ஒரே தீர்வு வந்து, நான் பிரியாவை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவள் உள்ளே என்ட்ரி ஆனான்னா வந்து அத்தனை பேரும் ஒர்க்கர்ஸ் வந்து லைட்டாக வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க, அவள் போகிற வரைக்கும் பக்காவாக வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கப்போ வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தர். இங்கே பாரு, ஆஃபீஸ் வேலைக்கு வந்துட்டேன்னா ஆஃபீஸ் வேலை தான் பார்க்கணும், ஃபோன் பேசுகிறதா இருந்தால் முன்னாடியே வந்து தனியாக போய் கேட்டுட்டு போகணும், நீ மாட்டுக்கு இங்கே ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்ன விஷயம், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், எல்லாரோட ஃபோனையும் வந்து பிடுங்கி வச்சுருங்க, இனிமேல் ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் பண்ணிடுறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ப்ரொடக்ஷனே இல்லை, அவுட்கம்மே வராமல் இருக்குது, அப்புறம் எப்படி நம்ம வந்து ரன் பண்ணுறது ஃபேக்ட்ரி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டோன்னே, இன்னொரு தடவை வந்து ஆள் கம்மியாக இருக்குன்னா சொல்கிறார். ஆள் கம்மியாக இருக்குன்னா ஆள் எடுக்கணும், ஆள் எடுக்காமல் இருந்தேன்னா நீ எதுக்கு மேனேஜராக இருக்க, உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், பார்த்து ஜாக்கிரதையாக அடுத்த ட்ரிப் ப்ராஃபிட் காட்டுற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக வந்து ஆனந்த் வந்து ஃபோன் பண்ணுறாங்க பிரியாவுக்கு, எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக்னு ஒருத்தன் அனுப்பி விட்றேன், நீ உன் கம்பெனியே பெரிய கம்பெனி, அங்கே வேலை பார்க்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு ஏன் இங்கே வந்து எனக்கு அனுப்பி விட்ற, இல்லை அவன் என் தம்பி மாதிரி இங்கே வேலை செஞ்சானா அவன் வந்து சரியாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டான், அட்வான்டேஜ் எடுத்துப்பான், அதனால தான் உங்ககிட்ட அனுப்பி விட்றேன், அவன் வந்து சரியாக வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நீ வேலையை விட்டு தூக்கிடு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் வேலை செய்யலைன்னா நான் அடுத்தது அதுதான் செய்வேன் எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி வர சொல்ல நான் ஜாயின் பண்ண சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் வந்து கார்த்திக்கு தெரியாது. இந்த பக்கம் வந்து தீபா வந்து முருங்கைக்காய் வந்து வாங்கிட்டு வந்துட்டு, முருங்கீரை முருங்கைப்பூ எல்லாமே வந்து ஸ்பெஷல் ஐட்டமாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டி சொன்னாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் வந்து அதை பார்த்துட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே இவங்க சொன்னோன்னே அதை பார்த்துட்டு வந்து மைதிலியும் சரி இவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்க்கா மீனாட்சி 2 பேரும் வந்து ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் இதில் என்ன இருக்குது, சாப்பிட்றது தானே, நல்லா சத்தாரம் ஆகாரம்னு தானே சொன்னாங்க, ஏன் இதை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னானே, ஆமாம் எனக்கு எதுவும் தெரியாது, அந்த வயசான பாட்டி வந்து சொன்னாங்க சாப்பிடுங்க அப்படின்னா அதனால் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு மறுபடியும் சிரிக்கிறீங்க, நீங்கள் ஏதோ கிண்டல் பண்ணுறீங்க, என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, உனக்கு வயசானால் மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது அறிவும் வளரணும், சும்மா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணுன்னு இங்கே காதை கொண்டா அப்படின்ட்டு காதில் வந்து தீபா கிட்ட சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதைத்தான் சொன்னீங்களா, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னோடனே, சரி கார்த்திக் வந்து நல்லா சமைச்சு ஆசை தீர கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து வந்து என்ன என் மருமகளை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வந்து அபிராமி அம்மாவும் வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து இல்லை தீபா வாங்கிட்டு வந்ததுல அதை நேரத்து சிரித்தோம் அப்படின்னோடனே, ஆமாம் இதில் என்ன இருக்குது, நான் கூட தான் வாங்கி வந்து அடிக்கடி சமைப்பேன், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க விழுந்து வந்து சிரிக்கிறேன், நீங்கள் ஏதோ கிண்டல் பண்ணுறீங்கன்னு தெரியுது, தீபா வா நம்ம போகலாம் அப்படின்னோடனே, மாமியாருக்கு ஏற்ற மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, மீனாட்சியும் மைதிலியும். தீபா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சமைச்சிட்டு இருக்கப்போ வந்து அந்த பக்கம் வந்து அபிராமி அம்மா சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆண்டவா என் பசங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும், கார்த்திக் எப்படியாவது போட்டியில் வந்து ஜெயிக்கணும், அதுக்கு நீ தான் அருள் பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அபிராமி அம்மா. அதே சமயத்தில் இங்கே கார்த்திக் வந்து கீழே வந்து அடுத்த நாள் வேலைக்கு போகலான்ட்டு வர்றப்போ வந்து ஆனந்த் வந்து நிப்பாட்டுறான். இனிமேல் நீ என் கம்பெனிக்கு வர வேணாம், இனிமேல் வந்து நான் உனக்கு வேறு கம்பெனி மாற்றிருக்கேன் அப்படின்னோடனே, ஏன் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. நான் ஒழுங்காக தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, நீ வேலை பார்க்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை, உன்னை வந்து முதலாளியை ட்ரீட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தப்பெல்லாம் என்ன அப்படியா பார்த்துட்டு இருந்தாங்க, அப்படிலாம் பார்க்கலையே, உன்னை வந்து அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், நான் இப்போ என்கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக நானும் வேணான்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னோடனே, நீ ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருக்க, என்னென்னு சொல்லு, என் கம்பெனி வந்து இருந்தால் சரியாக வராது, நீ இன்னொரு கம்பெனி என் ஃப்ரெண்டோட பிரியா கம்பெனிக்கு போ, அங்கே போனேன்னா உனக்கு வேலை இருக்கும், இன்னொரு 26 நாள் நீ அங்கே வேலை செஞ்சுட்டேன்னா உன் சவாலில் வந்து நீ ஜெயிச்சிட்டேன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், நான் ஏற்கனவே அவகிட்ட எல்லாமே பேசிட்டேன், இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு விஷயம் நீ யாருங்கிற விஷயத்த வந்து அவகிட்ட சொல்லவே கூடாது, அப்படி சொல்லிட்டா வந்து நீ தோற்றதுக்கு சமம் அப்படின்னு சொன்னோன்னே, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலன்னு அருணாச்சலமும் சரி இந்த பக்கம் வந்து நாச்சியாரும் வந்து செம கோவத்தில் சொல்கிறப்ப, ஏம்மா இப்படி பேசுகிறீங்க, விடுங்கம்மா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கார்த்தி அதிரடியாக சொல்லிட்டு, இப்போ என்ன அவங்கள போய் மீட் பண்ணி அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ண அவ்வளோதானே, நான் அசால்ட்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கிளம்பி போகிறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.